ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. தேவனுடைய வார்த்தைகள் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் தினமும் ஆண்டவர் கொடுக்கும் செய்திகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். எத்தனையோ பேர் ஆவலோட கேட்கிறோன்னு தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதனாலதான் இன்னும் உற்சாகமா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்க, இன்றைக்கும் எங்க வாழ்க்கைக்கும் தேவையான நம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சிலுவையில என்ன செஞ்சாரு? சாத்தானின் தலைய நசுக்கினாரு. மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தாரு. நமக்காக எல்லாவற்றையும் முடித்து நமக்கு பரிசுத்த ஆவியின் பலனை தரும்படி ஆசைப்படுகிறாரு. ஆனா எத்தனை பேர் வாழ்க்கையில அந்த மாற்றம் இருக்கு? பாவத்துக்கு அடிமைகளாகிய நம்மை பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற்ற அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார். பிசாசு 24 மணி நேரமும் தப்பு கண்டுபிடிக்கவும் குற்றம் சுமத்தவும் முயற்சிக்கிறான் என்று இப்பதான் தியானிச்சோம்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை தியானித்தோம். அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தள்ளப்பட்டு போனான். எப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, இந்த குற்றஞ்சாட்டுகிற பிசாசு, நம்முடைய எதிரியாகிய பிசாசு தள்ளப்பட்டு போனான். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. அவன் தோற்கடிக்கப்பட்டான். அவனின் வல்லமைகள் பறித்து போடப்பட்டது. ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்முடைய கால்களின் கீழ் சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சிலர் சுவிசேஷத்தை கேட்காதவங்க இருக்கிறதுனால, இன்னும் எத்தனையோ பேர் சாத்தானை பின்பற்றுகிறதுனால ஆண்டவர் தாமதிக்கிறாரே தவிர, இன்றைக்கே ஆண்டவர் வரலாம். அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் இரத்தத்துல கழுவப்பட்டு அவருடைய சிலுவையின் தியாகத்தை அங்கீகரித்தவங்களுக்கு மீட்பு, பரலோக ராஜ்ய பிரவேசத்தை கொடுக்கிறாரு. அவரை நிராகரிக்கிறவர்களையும் பிசாசை பின்பற்றுகிற யாவரையும் அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே தள்ளுவாரு. உங்க வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சிலுவையை உங்க வாழ்க்கையில அனுமதித்த பிறகு இனி பழைய பாவத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லைங்க. சாத்தான் தோற்று போன எதிரிங்க. அவனுக்கு பயப்பட தேவையில்ல. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான் என்று வசனம் சொல்லுது. இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. என்னங்க? ரட்சிப்பு, வல்லமை, ராஜ்யம் நம் தேவனுடையதானது. அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அதிகாரமும் கிறிஸ்துவதானது. உங்க மேல சாத்தானுக்கு அதிகாரம் இருந்தது, பாவத்துக்கு அதிகாரம் இருந்தது. நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா, ஆண்டவர் செய்த சிலுவையின் தியாகத்தை நீங்க அங்கீகரிச்சா, இன்னும் உங்க வாழ்க்கை மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே உங்கள் அதிபதியா இருப்பாரு, உங்க ரட்சகரா இருப்பாரு, உங்க ஆண்டவரா இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை என்றால் சாத்தானை ஜெயித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களினின்றும் நம்மை சுத்திகரிக்கிறதுனால இனி பாவத்துக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது. இப்போ பாவத்தின் கடன் தீர்க்கப்பட்டதுனால இனி நாம் பிசாசுக்கு, பாவத்துக்கு, உலகத்துக்கு கடனாளிகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம ஜெயிக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஜெயம் இருக்கா? ஜெயம் இருக்கா? பாருங்க, இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரும் கூட ஏதாவது ஒரு பலவீனத்தோட இருக்கிறாங்க. Am I right? உங்க வாழ்க்கையில வியாதிகள், பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், என்னங்க அழுத்தங்கள்,
பாவ கட்டுகளிலே, சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுதலை பெறாத நிலையில, இதெல்லாம் பாவத்துக்கு அடிமைகள் ஆகிறதுனால சிக்கல் கொண்டு வருகிற பாவம் நம்மை பாவத்துல சிக்கல்ல தள்ளி, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்பது போல நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம். ஆனா இன்னும் நீங்க அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுது, பரிசுத்தமாகுது, நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறீங்க? இது ஒன்ஸ் ஃபார் ஆல் இல்லைங்க. அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே முறை இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவருடைய ரத்தத்தினால ஜெயிக்கணுங்க. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கா? இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சுகம் இருக்கு. நீங்க சாத்தானின் கட்டுகள்ல கட்டப்பட்டு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, அவருடைய ரத்தத்துல உங்களுக்கு விடுதலை இருக்கு. உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால உங்களுக்கு சமாதானம் இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுகிறேன், நான் ஒருத்தன் தான் நல்லவனாக இருக்கிறேன். அன்றைக்கு ஏலியா போன்றவரே சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுகிறேன். இல்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா எங்களுக்கு எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரதுனால, எத்தனை விதங்கள்ல, எத்தனை விஷயத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது, எங்களுக்கு ஏதாவது பாடுகள் இருந்தாலும் இதெல்லாம் சின்னது தானேன்னு தோணுங்க. எங்க சபையில 2 பேர் கைகளை கோர்த்து ஜெபிக்க சொல்லுவோம். அந்த நேரத்துல ஒருவர் பாரத்தை இன்னொருத்தர் பகிர்ந்து கொள்ளும் போது, அது வரைக்கும் நான் தான் கஷ்டத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க பாரத்தை கேட்கும்போது என்னை விட, ஐயோ அவங்கள விட நானே பரவாயில்லன்னு நன்றியோட ஜெபிப்பதற்கும், அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பதற்கும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் உதவியா இருக்கும். ஒருத்தர் தவிர இன்னொருத்தர் கண்டுபிடிக்க இல்லைங்க. நாம இருப்பது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யறவங்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல பாவ மன்னிப்பு இருக்கு. அவர் பெற்ற காயத்தினால நமக்கு சுகம் இருக்கு. அவர் சிந்தின ரத்தத்தினாலே இருளின் சக்திகளையும் அசுத்தாவிகளின் கூட்டத்தையும் இயேசுவின் ரத்தத்துல ஜெயிக்கிறோம். நாம இயேசுவின் ரத்தத்துல ஜெயம் இருக்கு. தோற்று போன சூழ்நிலை உங்களில் இருந்தா, நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல விசுவாசம் வச்சு அவருடைய நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீங்க. தோற்று போன கிறிஸ்தவனா வாழாதீங்க. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டு நீங்க உட்கார்ந்துருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எவ்வளவோ கொடுத்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறாருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்த யாகம் இந்த உலகத்துல இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலத்தில் இருக்கிற ஒவ்வொருவனுக்காகவும் அவர் ஒரே முறை அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களினின்றும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் உங்க எல்லா சோதனைக்கும் ஜெயம் இருக்கு. ஏங்க பயந்து போறீங்க? ஏன் கலங்கி போறீங்க? வியாதியா? நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறதுனால் நம்முடைய அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களினின்றும் நம்மை சுத்திகரிக்கும். அவர் நாமத்திலே ஜெயம் இருக்கிறது. அசுத்த ஆவிகள் அவர் நாமத்திலே ஓடிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடவென்ற போது பிறவி ஊனன் உடனே குதித்து எழுந்திருக்கிறதை வசனத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து மீட்பு உண்டு, ஆதரவு உண்டு, தைரியம் உண்டு. ஆகையால நம்ம இன்னும் சாத்தானின் மடியில விழுந்து இன்னும் தோற்று போனவங்களாகவே இருக்க வேண்டாம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இன்னும் வரலங்கன்னு இது கதை நினைக்காதீங்க. இன்னொரு முறை நான் உனக்காக பலியாகி இருக்கிறேன். நானும் உங்களைப் போல எல்லா சோதனைகளிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருந்து உங்களுக்காக பாவத்தினின்று மீட்பையும் பாவத்தின் மேல் ஜெயத்தையும் சம்பாதித்தேன் என்ற ஆண்டவரின் வார்த்தையை நாம ஏற்றுக்கொண்டு நம்ம இதயத்துல விசுவாசித்தா, இயேசுவின் நாமத்துல ஜெபித்தா, இயேசுவின் நாமத்துல கேட்டா, இயேசுவின் நாமத்திலே பிசாசை அதட்டினால்
இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அதிகாரம்! எல்லா நாமத்தை விடவும் அவருடைய நாமம் உன்னதமான நாமமாக இருக்கிறது. எல்லா முழங்காலும் அவர் நாமத்திலே முழங்கும், எல்லா நாவும் அவரே தேவன் என்று அறிக்கையிடும். இந்த உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமத்தை உடையவர்களுக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எந்த வியாதியும் இல்ல. அதனங்க எப்படி சொல்றீங்க? இருக்குல்லன்னு சொல்றீங்களா? இருக்கும். ஆனா அவைகளை நாம ஜெயிப்போம். வியாதியில விழுந்து மறிக்க மாட்டோம், வியாதியில முணங்க மாட்டோம், பிரச்சனையில விழுந்து தள்ளாட மாட்டோம். பிரச்சனைகள் வரும்போது இயேசுவின் நாமத்துல ஜெபிப்போம், வெற்றியை பெறுவோம். வியாதிகள் வரும்போது இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்போம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா சிக்கலிலும் எல்லா போராட்டத்திலும் இந்த உலகத்துல எதினாலேயும் நீங்க வெளிவர முடியாத சூழ்நிலையில பொருளாதார நெருக்கடியா அவர் ஐஸ்வர்யவானா இருந்து நம் நிமித்தமாய் தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு அவர் எல்லா கோணத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நீதிமானின் பிள்ளைங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க, சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. அவரை நம்பினவர்களுக்கு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, திருப்தி இருக்கு. எல்லா சோதனையின் மேலும் ஜெயம் இருக்கு. எஸ், அது நம்ம சாட்சியாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும். யாருக்குங்க உங்க சாட்சி சொல்றீங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுவீங்க. சாத்தானுக்கு சொல்லுங்க உங்களுடைய சாட்சியை. ஏய் சாத்தானே, என்ன நீ? என்னை இயேசாண்டவர் விடுவித்திருக்கிறார். நான் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கேன். என் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கார், என்னிலே ஆண்டவர் இருக்கிறார். நீ என்ன செய்வ? என்ன போ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களிடத்திலிருந்து ஓடி போவான். ஓடி போவான், நடந்து போறதில்ல, ஓடி போவான். எவ்வளவு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் சிலுவையில கொடுத்தா, இன்னும் தொற்று போன கிறிஸ்தவனாக நபராகவே, இன்னும் பிரச்சனைகள்ல, ஆரோக்கிய குறைவுல, பலவீனங்கள்ல, அந்த பாவத்தின் சேற்றில விழுந்து அடித்துக் கொண்டிருக்கிறவங்களா ஏன் இருக்கணுங்க? நம்புங்க இயேசுவின் நாமத்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல விசுவாசத்தை வைங்க. அந்த ரத்தத்தை உன் சொந்தமாக்க உன் பாவத்தை அறிக்கையிட சொன்னாரு. வேற எதுவும் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லலையே, அல்லது பலிகளை கொடுக்க சொல்லலையே, வழிபாடுகளை பின்பற்ற சொல்லலையே. நீங்க மனப்பூர்வமா செய்த தவிர நீங்க ஒத்துக்கொண்டா அடுத்த நிமிஷம் கிறிஸ்துவின் ரத்தத்துல நீங்க கழுவப்படுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவீங்க. அவர் நாமத்தை விசுவாசிங்க. அவர் நாமத்துல ஜெயம் இருக்கிறது. சர்வ அதிகாரியாகிய சர்வ வல்லமையுள்ள உன்னதமானவர் அவர். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்னை மீட்கும்படிக்கே என்பதை நீங்க உங்க மனசுல வச்சா உங்க வாழ்க்கையில ஜெயம் இருக்குங்க. இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காது, ஆரோக்கிய குறைவு வராம இருக்காது. நாம இந்த உலகத்தின் தாக்கத்தால அநேக விதத்துல நெருக்கப்படுவோம். ஆனா நம்மில் இருப்பவர் இந்த உலகத்துல இருப்பவனை பார்க்கிலும் பெரியவராகியால் நம்ம ஜெயிப்போம். நாம இயேசுவின் நாமத்திலேயும் அவர் ரத்தத்தின் மூலமும் பெரிய ஜெய வாழ்க்கையை வாழ முடியும். சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அதுக்குதான் இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தை வைங்க, அவர் நாமத்துல ஜெபிங்க. அவர் கொடுக்கும் நித்திய ஆசீர்வாதங்களை, ஜெய வாழ்க்கையை பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருந்து என்றைக்கும் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. உங்க கிருபையில எங்களை சந்தேக ஆண்டவரே. இன்னும் நாங்க தோற்று போனவங்களாக இராமல் எங்க வாழ்க்கையினுடைய எந்தெந்த பகுதிகளில பிசாசு இன்னும் அதிகாரம் செலுத்துகிறானோ, இன்றைக்கு அப்படிப்பட்டவங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிறோம் ஐயா. சாத்தானுடைய குணங்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய குண லட்சணங்கள் எங்களில் காணப்பட அன்பு சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் உம்முடைய சாட்சிகளாய் வாழ, உம்முடைய இரத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தின் நிமித்தமும் நாங்கள் வெற்றி வாழ்க்கையை பெற்று பிசாசை எங்கள் சாட்சியின் மூலமாய் பயமுறுத்தவும் துரத்திவிடவும் அவன் ஓடிப்போகும்படிக்கு, துரத்திவிடவும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க மெசேஜஸ் நாங்க பார்த்து அதற்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பதில் கொடுப்பார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க.
கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.